இன்றைய இதமான காலை தென்றலில் உலாவும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 62, குறள் எண் 612. ஆழ்வினை உடைமை. வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், வினையாகிய குறையைச் செய்யாது விட்டாரை உலகம் விட்டது, ஆதலால் செய்யப்படும் வினைக்கண் தவிர்த்திருத்தலை ஒழிக்க என்கிறார். ஒரு செயலை தொடங்கி குறையாக விட்டவரை இவ்வுலகம் கைவிடும். ஆகையால் செயலில் முயற்சி இல்லாமையை தவிர்க்க வேண்டும் என்கிறார். எப்போதுமே ஒரு செயலை தொடங்கிவிட்டால் அதை செய்யத்தான் வேண்டுமே ஒழிய அதனை விட்டுவிடக்கூடாது. அதனால் அப்போ முயற்சி உடைய வேண்டும். ஒரு செயலை ஆரம்பித்து விட்டால் முயற்சி உடைய வேண்டும். முயற்சியுடையார் தளர்ச்சி அடையார். சும்மா இடையிலே விட்டுட்டு போகிறது நல்லதல்ல. அதனால் தெய்வப்புலவர் அற்புதமாக கூறியிருக்கிறார். அதுக்கடுத்து ஒரு குறள், அதிகாரம் 37, அவா அறிவுறுத்தல். அதாவது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பிறப்பு துன்பம் ஆதல், அறிந்தவன் ஒன்றை வேண்டின் பிறவாமையை வேண்டும். பிறவாமைதான் ஒரு பொருளையும் அவாவையும் வேண்ட அவனுக்கு தானே உண்டாம் என்கிறார். சுருக்கமாகவும் சொல்கிறேன். அதாவது விரும்ப வேண்டுமானால் பிறவாமையை விரும்புக, ஆசை அற்ற நிலையை விரும்பினால் பிறவாமை உண்டாகும். பெரும்பாலும் மிகப்பெரிய ஞானிகள் எல்லாருமே மனிதனுக்கு பிறவாமை என்ற நோய், பிறவாமை என்பதான் வேண்டும், அதைத்தான் விரும்புவாங்க. பிறவாமை வேணாம், இந்த பிரிவியோடு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படித்த தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களெல்லாம் அதைத்தான் சொல்வார்கள். எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பிறவி முடியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதனால் ஆசையை துறந்தால் எல்லாமே பேராசை இருக்கக்கூடாது. அதனால தான் அதற்குத்தான் சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பேராசை இருக்கக்கூடாது என்று தான் வலியுறுத்துகிறார். பேராசை இல்லை என்றால் அவன் பிறவி துன்பம் அவனுக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது குற்றம் கடிதல். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், குற்றம் நேருவதற்கு முன்னமே நாம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். ஒரு குற்றம் வந்தபின் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நெருப்பின் முன் வைக்கோல் வைத்தது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நெருப்பின் முன் வைக்கோல் வைத்தால் என்ன ஆகும்? தீயை ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உதாரணத்திற்கே வைங்க, கோவலனும் கண்ணகியுமே எடுத்துக்கொள்வோம். இளங்கோவடிகள் எழுதிய கோவலனும் கண்ணகியும் என்பதை எடுத்துக்கொள்வோம். கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரை, அதாவது முதலும் கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து விடுகிறான். கோவலன் கண்ணகியை திருமணம் செய்தான். ஆனால் மாதவியுடன் தான் அவன் வாழ்ந்து வந்தான். மாதவியிடம் இருந்து பிரிந்து கோவலனிடம் வருகிறான். அப்போது அவன் செல்வத்தை எல்லாம் மாதவியிடம் கொடுத்துவிட்டு வந்ததால் வேறு ஒன்றும் வழியில்லை. அதனால் பிழைக்க வழியில்லாமல் இருவரும் கண்ணகியினுடைய அறிவுரையை கேட்டு இருவரும் மதுரைக்கு வருகின்றனர். மதுரைக்கு வந்தவுடன் இவன் கவுந்தியடிகளையும் கண்ணகியையும் நம்ம கடச்சனேந்தலுக்கு அருகில் உள்ள இடத்தில் வைத்துவிட்டு அவங்க அப்படியே என்ன செய்கிறாங்க, கோவலன் மதுரையை நோக்கி சென்று பொற்களை தேடி சிலம்பை விற்க முயலுகிறான். அப்போது பொற்கொள்ளன் சிலம்பு கோவலன் என்பவன் வைத்திருக்கிறான் என்று மன்னவனிடம் சொல்ல, மன்னவன் ஆத்திரமடைந்து அவனை கொன்று சிலம்பை கொண்டு வா என்கிறான். அதனால் மன்னவன் சொன்னவுடன் கோவலன் கொலை செய்யப்படுகிறான். பொற்கொள்ளனுடைய சூழ்ச்சியால் கோவலன் கொலை செய்யப்படுகிறான். இதை அறிந்த கண்ணகி மதுரை அரண்மனைக்கு செல்கிறாள். அரண்மனைக்கு சென்று மன்னவன் முன் தேரா மன்னா என்று
தன் கணவன் கோவலன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கிறாள். அதை கேட்ட மன்னன் அந்த இதிலே யானே கள்வன் என்று கூறி உயிர் துறந்தான். அந்த மன்னன் உயிர் துறந்ததும் கோப்பெருந்தேவியும் தன்னுடைய மனைவி கோப்பெருந்தேவியும் உயிர் துறந்தார். இப்படி அவர்கள் வாழ்க்கை கண்ணகி பின்னால் மதுரையை அழித்தார் என்பது வரலாறு. இது மன்னன் உண்மையை ஆராய்ந்து வரும் முன்னர் காத்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கை அழிந்திருக்காது, தன்னுடைய குடும்பமே அழிந்திருக்காது. இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 1.25 வரியிலே இவ்வளோ பெரிய கதையை சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அறிவுடைய தெய்வப்புலவர்! அது 2000 ஆண்டுகளுக்குள். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும். அதாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நிச்சயமாக பழைய ஜெனரேஷன் இல்லை. இப்போ ஜெனரேஷன் என்ன, நம்மளுடைய வர்க்கங்கள் முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. காரணம் மென்பொருள் பொறியியல் ஒரு காரணம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால் மக்களினுடைய மனநிலை மிகவும் மாறிவிட்டது. அதற்காக முன்னாடி பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா ஒரு பக்கம் திருக்குறளை சொல்லுவார். அவர் மாதிரியே மற்றவர்களும் திருக்குறள் சொல்ல விரும்புவார்கள். இப்படி இருந்த காலம் போய் இப்போ திருக்குறளா அப்படின்னு வெறுமை ஏற்பட்டு விட்டது மாதிரி தெரிகிறது. ஆனால் நமது நகைச்சுவை மன்ற தலைவர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், முனைவர் கலைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், அதாவது பேரறிஞர் அண்ணா மாதிரியே அற்புதமாக ஒரு புத்தக திருவிழாவிலோ அல்லது பட்டிமன்றத்திலோ பேசும்போது 7 குறளையாவது சொல்லி காட்டுவார். அவர்தான் இப்போது ஓரளவு திருக்குறளை வளர்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். அவரும் நம்ம மணிமணியனா காலேஜ் ஹவுஸ் மணிமணியனார் அவங்க அப்பா பின்பற்றதையே மணிமொழியனார் பின்பற்றபடியே அவரும் வளர்த்து கொண்டிருக்கிறார். இப்படி பழைய நிலைக்கு நாம் அடைய வேண்டுமானால், அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நிலைமை மீண்டும் திரும்ப வேண்டுமானால், நிச்சயம் மாணவ செல்வங்கள் ஒரு குறளை காலையில் எழுந்து படிங்கள். நிச்சயமாக நீங்கள் காலையில் எழுந்து படிப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை வளம் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை சாதிப்பீர்கள். மனிதனுக்கு சாதனை தான் வேண்டும். நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர் பார்த்தீங்கல்ல, செய்தித்தாளை, எத்தனை பேர் 54 பேர் பாஸ் 54 பேர் நம்ம தமிழ்நாட்டிலே பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் 2 தான் மிகப்பெரிய போஸ்ட்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பக்கம் அவங்க திருடனை போட்டு என்னென்னு கண்டுபிடிப்பாங்க. ஐஏஎஸ் மாவட்டத்தை ஆட்சி செய்வார். இன்றைக்கி இருக்க இந்த அம்மா கிட்டத்தட்ட 3 வருஷம் தொடர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சங்கீதா அவர்கள். அப்போ அவங்கள பார்த்து நாமும் அப்படி ஆக வேண்டும். முடியாததே கிடையாதுங்க. நம்மளுடைய முயற்சியில் தான் இருக்குமே ஒழிய முடியாதது ஒன்றுமே இல்லை. தயவு செய்து மாணவ செல்வங்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயம் நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் என்ன என்கிறீர்களோ அதை அடைவீர்கள். அந்த முயற்சியை தவற விடாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு குறளை பார்ப்போம்.